அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ராசியை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். 4ஆம் இடம் வலுவாயிரு. சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணி இந்த மாதத்தில் நிகழ்வு. துலா ராசிக்கு அல்லது துலா லக்னத்திற்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் போயின்னு இருக்கு. வழக்குகள் அதெல்லாம் வந்ததுன்னா துவம்சம் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களால் ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய புதிய விஷயங்களை உங்களால் நல்லபடியாக ஆரம்பிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மன நிறைவை சந்தோஷத்தை இந்த மாதத்தில் கொடுக்கும். தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் உச்சமாகிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு திருப்தி. துளாராசிக்கு 10 வருஷமாக எந்த தொழில் பண்ணினாலும் சரி, எந்த உத்தியோகத்திலுமே ஒரு மனநிறைவே இல்லை. நான் எஃபர்ட் போடுறேன், ஏதோ வருது, அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இனிமே தான் ஒரு மன திருப்தி சந்தோஷம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மிக பரிபூர்ணமான நல்ல பலன்கள், ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துருக்கு. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நல்ல திருப்தியான சூழல் இந்த மாதத்தில் நிலவும்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி, புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1. வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி.